பொட்டாசியம் குளோரேட் சிதைவடையும் போது கிடைக்கும் விளைபொருட்கள் யாவை? ஏ. மாங்கனீசு மற்றும் ஆக்சிஜன். பி. பொட்டாசியம் குளோரைடு மற்றும் ஆக்சிஜன் வாயு. சி. குளோரின் மற்றும் ஆக்சிஜன். டி. பொட்டாசியம் மற்றும் குளோரின். சரியான பதில் பி. பொட்டாசியம் குளோரைடு மற்றும் ஆக்சிஜன் வாயு. சரியான விடை பொட்டாசியம் குளோரேட்டே. KClO3 வெப்பப்படுத்தும் போது அது சிதைவடைந்து பொட்டாசியம் குளோரைடு மற்றும் ஆக்சிஜன் வாயுவை உருவாக்குகிறது. இது ஆய்வகங்களில் ஆக்சிஜனை தயாரிக்கும் ஒரு பொதுவான வேதிவினையாகும். பின்வருவனவற்றில் மின்தடையங்களை இணைப்பதற்கான ஒரு அடிப்படை முறையாக கருதப்படுவது எது? ஏ. பக்க இணைப்பில் இணைக்கப்பட்ட மின்தடையங்கள். பி. டெல்டா அமைப்பில் இணைக்கப்பட்ட மின்தடையங்கள். சி. நட்சத்திர அமைப்பில் இணைக்கப்பட்ட மின்தடையங்கள். டி. ஒரு கண்ணி அமைப்பில் இணைக்கப்பட்ட மின்தடையங்கள். சரியான பதில் ஏ. பக்க இணைப்பில் இணைக்கப்பட்ட மின்தடையங்கள். மின்சுற்றுகளில் மின்தடையங்களை இணைக்க தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு ஆகிய இரண்டுமே அடிப்படை முறைகளாகும். பக்க இணைப்பில் அனைத்து மின்தடையங்களின் முனைகளும் ஒரே மின்னழுத்த வேறுபாட்டில் இணைக்கப்பட்டிருக்கும். நாளமில்லா சுரப்பி மண்டலம் முதன்மையாக எந்த வகையான தூதுவர்கள் மூலம் செயல்படுகிறது? ஏ. மின் சமிக்ஞைகள் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். பி. ஹார்மோன்கள் ஹார்மோன்ஸ். சி. நரம்பிய கடத்திகள் நியூரோட்ரான்ஸ்மிட்டர்ஸ். டி. நொதிகள் என்சைம்ஸ். சரியான பதில் பி. ஹார்மோன்கள் ஹார்மோன்ஸ். சரியான விடை பி. சோகஸ்மெலி நாளமில்லா சுரப்பிகள் ஹார்மோன்கள் எனப்படும் வேதியியல் தூதுவர்களை நேரடியாக இரத்தத்தில் சுரக்கின்றன. இவை இலக்கு உறுப்புகளுக்குச் சென்று உடலின் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகின்றன. பாஸ்பரஸ் பெண்டாகுளோரைடு சிதைவடைவதால் உருவாகும் விளைபொருட்கள் யாவை? ஏ. PCl3 மற்றும் Cl2. பி. PCl5 மற்றும் Cl2. சி. PCl5 மற்றும் PCl3. டி. PCl3 மற்றும் O2. சரியான பதில் ஏ. PCl3 மற்றும் Cl2. 1. பாஸ்பரஸ் பெண்டாகுளோரைடு BCl5 வெப்பப்படுத்தும் போது பாஸ்பரஸ் திரைகுளோரைடு BCl3 மற்றும் குளோரின் வாயுவாக Cl2 சிதைவடைகிறது. இது ஒரு வெப்பச் சிதைவு வினையாகும். 2. பி. BCl5 என்பது வினைப்படுபொருள் விளைபொருள் அல்ல. ஒரு சுற்றில் சாவி ஆப் நிலையில் இருந்தால் மின்விளக்கிற்கு என்ன நடக்கும்? ஏ. அது பிரகாசமாக ஒளிரும். பி. அது அதிக வெப்பமடையும். சி. அது மங்கலாக ஒளிரும். டி. அது ஒளிராது. சரியான பதில் டி. அது ஒளிராது. சரியான விடை டி. சோகஸ்மெலி மின்சுற்றில் சாவி ஆப் நிலையில் இருந்தால் அது ஒரு திறந்த சுற்றாக ஓபன் சர்க்கிட் மாறி மின்சாரத்தின் பாதையை துண்டிக்கிறது. மின்சாரம் பாயாத நிலையில் மின்விளக்கின் இழை வெப்பமடையாது, எனவே விளக்கு ஒளிராது. நிலக்கரி படுகைகள் பூமிக்கு மிக ஆழத்தில் காணப்படும் போது எந்தச் சுரங்க முறை குறிக்கப்படுகிறது? ஏ. பட்டை சுரங்கம் ஸ்ட்ரிப் மைனிங். பி. நிலத்தடி சுரங்கம் அண்டர்கிரவுண்ட் மைனிங். சி. மேற்பரப்பு சுரங்கம் சர்ஃபேஸ் மைனிங். டி. திறந்தவெளி சுரங்கம் ஓபன் பிட் மைனிங். சரியான பதில் பி. நிலத்தடி சுரங்கம் அண்டர்கிரவுண்ட் மைனிங். சரியான விடை பி. சோகஸ்மெலி நிலக்கரி படுகைகள் பூமியின் மேற்பரப்பிற்கு மிக ஆழத்தில் இருக்கும்போது செங்குத்தான அல்லது சாய்வான சுரங்க பாதைகள் அமைத்து நிலத்தடி சுரங்க முறை மூலம் நிலக்கரி எடுக்கப்படுகிறது. உடல் ரீதியான விளைவுகளுக்கு அப்பால் ஒலி மாசுபாடு ஒரு நபரின் எந்த அம்சத்தை பாதிக்கிறது? ஏ. அவர்களின் நிதி நிலைத்தன்மை. பி. அவர்களின் மன அமைதி. சி. அவர்களின் உடல் வலிமை. டி. அவர்களின் சமூக தொடர்புகள். சரியான பதில் பி. அவர்களின் மன அமைதி. 6. அதிகப்படியான சத்தம் மனிதர்களின் தூக்கத்தை பாதிப்பதோடு மன அழுத்தம் மற்றும் எரிச்சலை உண்டாக்கி மன அமைதியை குலைக்கிறது. இது நீண்ட கால அடிப்படையில் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் கேட்கும் திறன் இழப்புக்கும் வழிவகுக்கும். ஒரு ஓரணு தனிமத்தின் அணுக்கட்டு எண் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஏ. அணு நிறை மூலக்கூறு நிறை. பி. மூலக்கூறு நிறை அணு நிறை. சி. அணு எண் நிறை எண். டி. 2. ஆவி அடர்த்தி. சரியான பதில் பி. மூலக்கூறு நிறை அணு நிறை. 3. அணுக்கட்டு எண் என்பது ஒரு தனிமத்தின் ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது.
ஒரு தனிமத்தின் மூலக்கூறு நிறையை அதன் அணு நிறையால் வகுப்பதன் மூலம் அணுக்கட்டு எண்ணை கணக்கிடலாம். ஒரு பால் பேரிங் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஏ. உராய்வை குறைக்க. பி. உராய்வை பராமரிக்க. சி. உராய்வை அதிகரிக்க. டி. உராய்வை உருவாக்க. சரியான பதில் ஏ. உராய்வை குறைக்க. பால் பேரிங் உருளும் உராய்வை பயன்படுத்தி உராய்வை கணிசமாக குறைக்கிறது. இது இயந்திர பாகங்கள் தேய்மானம் அடைவதைத் தடுத்து அவை சீராக இயங்க உதவுகிறது. பி. உராய்வை பராமரிப்பது பேரிங்கின் நோக்கம் அல்ல. சென்டி என்ற முன்னொட்டின் சுருக்கம் என்ன? ஏ. சி. பி. டி. சி. கே. டி. மீட்டர். சரியான பதில் ஏ. சி. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி சென்டி சென்டி என்ற முன்னொட்டு லத்தீன் வார்த்தையான சென்டும் என்பதிலிருந்து வந்தது. இதன் குறியீடு சி ஆகும். இது ஒரு அலகின் 1 இன் கீழ் 100 பங்கை குறிக்க பயன்படுகிறது. சூலின் காம்பு என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. பூக்காம்பு பெடங்கிள். பி. இலைக்காம்பு பெட்டியோல். சி. சிறு பூக்காம்பு பெடிக்கிள். டி. சூல்காம்பு பெடிசெல். சரியான பதில் சி. சிறு பூக்காம்பு பெடிக்கிள். சரியான விடை சூலானது சூலக ஒட்டியுடன் ஒரு சிறிய காம்பு மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. இது சூல்காம்பு பெடிக்கிள் ஃபனிகுலஸ் எனப்படுகிறது. இது சூலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்க உதவுகிறது. தவறான விடைகள் ஏ. பூக்காம்பு பெடங்கிள் என்பது ஒரு மஞ்சரியின் காம்பு ஆகும். எந்த விலங்கு முதுகெலும்புள்ள உயிரினமாக படிக்க வேண்டிய உதாரணமாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. முயல் ராபிட். பி. மண்புழு earthworm. சி. ஜெல்லிமீன் ஜெல்லிஃபிஷ். டி. அட்டை லீச். சரியான பதில் ஏ. முயல் ராபிட். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி முயல் ஒரிக்டுலேகஸ் கியூனிகுலஸ் என்பது முதுகெலும்புள்ள விலங்குகள் பிரிவில் பாலூட்டிகளுக்கு உதாரணமாக பாடப்புத்தகங்களில் விவரிக்கப்படுகிறது. இது முதுகுத்தண்டு மற்றும் நன்கு வளர்ச்சியடைந்த எலும்பு மண்டலத்தை கொண்டுள்ளது. ஒரு படிக அமைப்பிற்குள் வேதியியல் ரீதியாக இணைக்கப்பட்ட நீருக்கான சொல் என்ன? ஏ. ஆவியாதல் நீர் வாட்டர் ஆஃப் எவாபரேஷன். பி. கரைசல் நீர் வாட்டர் ஆஃப் சொல்யூஷன். சி. ஒடுக்க நீர் வாட்டர் ஆஃப் கண்டென்சேஷன். டி. படிக நீர் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். சரியான பதில் டி. படிக நீர் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். 9. சரியான விடை டி. சோகஸ்மெலி சில உப்புகள் அவற்றின் படிக அமைப்பை உருவாக்குவதற்காக குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நீர் மூலக்கூறுகளை வேதியியல் ரீதியாக பிணைத்து வைத்திருப்பதே படிக நீர் எனப்படும். உதாரணமாக தாமிர சல்பேட் படிகத்தில் CuSO4 5 நீர் மூலக்கூறுகள் உள்ளன. அதிக கொழுப்பு மற்றும் தெவிட்டிய கொழுப்பு உட்கொள்வதால் ஏற்படக்கூடிய விளைவாக பட்டியலிடப்பட்டுள்ளவைகளில் எது? ஏ. நிமோனியா. பி. பக்கவாதம் ஸ்ட்ரோக். சி. நீரிழிவு டயபீட்டீஸ். டி. சாதாரண சளி காமன் கோல்ட். சரியான பதில் பி. பக்கவாதம் ஸ்ட்ரோக். 7. அதிகப்படியான கொழுப்பு மற்றும் தெவிட்டிய கொழுப்பு இரத்த நாளங்களில் படிந்து ஆத்தெரோஸ்க்ளெரோசிஸ் இரத்த ஓட்டத்தை தடை செய்கிறது. இது மூளைக்குச் செல்லும் இரத்த ஓட்டத்தை பாதிக்கும்போது பக்கவாதம் ஸ்ட்ரோக் ஏற்படுகிறது. நாளமில்லா சுரப்பி மண்டலத்தால் பாதிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ள உடலியல் செயல்முறைகளில் பின்வருவது எது? ஏ. உணர்தல் சென்சேஷன். பி. தசைச் சுருக்கம் மசில் கான்ட்ராக்ஷன். சி. செரிமானம் டைஜஷன். டி. சுவாசம் ரெஸ்பிரேஷன். சரியான பதில் சி. செரிமானம் டைஜஷன். சரியான விடை சி. செரிமானம் டைஜஷன். நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் ஹார்மோன்கள் செரிமான மண்டலத்தின் செயல்பாடுகளையும் நொதிகளின் சுரப்பையும் ஒழுங்குபடுத்துகின்றன. உதாரணமாக கேஸ்ட்ரின் போன்ற ஹார்மோன்கள் செரிமானத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அசைவூட்டம் உருவாக்க எந்த மென்பொருள் பயன்படுத்தப்படுகிறது? ஏ. ஸ்கிராட்ச். பி. PDF. சி. Yahoo! வேர்டு MSWO. டி. பெயிண்ட். சரியான பதில் ஏ. ஸ்கிராட்ச். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி ஸ்கிராட்ச் என்பது ஒரு காட்சி வழி நிரலாக்க மொழியாகும். இது எளிமையான முறையில் அசைவூட்டங்கள் அனிமேஷன்ஸ்
மற்றும் விளையாட்டுகளை உருவாக்க பயன்படுகிறது. தாமிரம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் ஆக்சிஜன், காற்று ஆகியவற்றுக்கு இடையேயான வினையின் விளைபொருள் என்ன? ஏ. தாமிரம் I சல்பைடு. பி. தாமிரம் 2 ஆக்சைடு. சி. தாமிரம் 2 குளோரைடு. டி. தாமிரம் 2 ஹைட்ராக்சைடு. சரியான பதில் சி. தாமிரம் 2 குளோரைடு. 2 சரியான விடை. தாமிரம் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் காற்றின் முன்னிலையில் வினைபுரிந்து தாமிரம் 2 குளோரைடு மற்றும் நீரை உருவாக்குகிறது. இந்த வினையில் ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜனேற்றியாக செயல்பட்டு வினையை தூண்டுகிறது. தைராய்டு நோய் என்ற மருத்துவ நிலையுடன் எந்த ஐசோடோப்பு பொருத்தப்பட்டுள்ளது? ஏ. ஃபே 59. பி. நா 24. சி. ஐ 131. டி. சி 14. சரியான பதில் சி. ஐ 131. 1 அயோடின் -13 1 I 131 என்ற கதிரியக்க ஐசோடோப்பு தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டைக் கண்டறியவும் தைராய்டு புற்றுநோயை குணப்படுத்தவும் பயன்படுகிறது. தைராய்டு சுரப்பி அயோடினை எளிதில் உறிஞ்சுவதால் இது சிகிச்சைக்கு உகந்தது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?